நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரிப்போர்ட், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட 2024 ரிப்போர்ட் என்ன பாயிண்ட் சொல்லுது? யூஎஸ்ஏ, ஜப்பான், இந்தியா ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கிற லேபர்ஸ் வாரம் டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க? யூஎஸ்ஏல 30 ஹவர்ஸ், ஜப்பானில் 36 ஹவர்ஸ், இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறது 46.7 ஹவர்ஸ். ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியும் ஜென்ரலாக குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லேபர் இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். அதாவது இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி செய்ய வேண்டிய வேலை இருக்குல்ல, அந்த எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்தியன்ஸ் ஆர் லெஸ் ப்ரொடக்டிவ். அதுக்கு என்ன ரீசன்? சிம்பிளாக சொல்லணும்னா பாலிடிக்ஸ். அதான் பார்க்க போகிறோம். பாலிடிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்களேன். அஸ்யூம் பண்ணுங்களேன், இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, லேபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அண்ட் ஆல்சோ டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி திருப்பூரில் இருக்குல்ல. ஸோ டே நைட் ஒர்க் கரெக்டாக. அப்போ இவ்வளோ இண்டஸ்ட்ரி, இவ்வளோ லேபர்ஸ் டே நைட் ஒர்க் பண்ணியும் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் குளோபல் லெவலில் இந்தியாவோட பங்கு எவ்வளோ? ஜஸ்ட் 3%. 100 பொருளில் 100 துணியில் 3 துணி மட்டும் தான் இந்தியா வந்து போகுது. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இவ்வளோ மேசிவ் லேபர் ஃபோர்ஸ் இந்தியாவில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டில் டாமினேஷன் வந்துருக்கணும். பட் அப்படி இல்லை. என்ன ரீசன்? எந்த இண்டஸ்ட்ரியும், எந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, டெக்னாலஜியை அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியன் கேபிட்டலிஸ்ட் ஆர் ரெஃப்யூசிங் டு மாடர்னைஸ் தேர் ஃபர்ம்ஸ். ஏன் மாடர்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? எதுக்கு மாடர்னைஸ் பண்ணணும்? நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது? சீப் லேபர் இருக்குது, அண்ட் ஆல்சோ லேபர் எப்படி இருக்குது? சர்ப்ளஸாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எத்தனை பேர் வேணால் வேலைக்கு வச்சுக்கலாம், சீப்பாக வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லேபர்ஸ் என்ன பண்ணலாம்? டே நைட்னு ஃபுல்லாக ஒர்க் பண்ண வைக்கலாம். தேவையில்லாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆகும், அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், நமக்கு தான் லாஸ். ஸோ லேபர்ஸை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். திஸ் இஸ் தி ஹிடன் ரியாலிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த லேபரோட சர்ப்ளஸ் வேல்யூ இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா வேலை தரல, அது வழியாக வர ப்ராஃபிட்டில் நீ ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இன்னும் லாங் டேர்மில் இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு என்ன ஆகும்? ரிவிட் அடிக்கும். என்ன ரீசன்? நீ அதிகமாக யூஸ் பண்ணுறது லேபரை, பட் சம்பளம் ரொம்ப கம்மி, சீப், காசு ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த லேபர்ஸ்லாம் போயிட்டு மார்க்கெட்டில் பொருள் எப்படி வாங்குவாங்க? டிமாண்ட் எப்படி அதிகமாக இருக்கும்? டிமாண்ட் கம்மியாகிடும். டிமாண்டே கம்மியாயிடுச்சுன்னா கம்பெனிஸ்க்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் செல்ஃபிஷாக தன்னோட ப்ராஃபிட்டுக்காக சேலரி குறைக்கிறாங்களே, அதன் வழியாக இந்தியாவோட ஜிடிபி ஆகிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும். மார்க்கெட் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா ஜிடிபி ஆகிடும், ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்தியா ஒரு பக்கம், சைனா, பங்களாதேஷ், இந்த எல்லா கண்ட்ரியும் இந்தியா தாண்டிடுச்சு. இதில் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் என்ன ரீசன்? இவ்வளோ வருஷமாக, கடைசி 10-15 வருஷங்களா இந்தியன் கேபிட்டலிஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை பார்த்து குளோபல் மார்க்கெட்டை விட்டுட்டாங்க. லேபர் பிகம்ஸ் அன்ப்ரொடக்டிவ். ஸோ இண்டஸ்ட்ரியை மாடர்னைஸ் பண்ணுறதை விட்டுட்டு லோ காஸ்ட் ஹை லேபர் மைண்ட் செட்டை விட்டு இன்னும் வெளியே வரல. கம்மி காசு கொடுத்து அதிகமாக லேபர் வாங்கி அதில் வர லாபம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கலான்ற மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வரல. ஸோ இம்பாக்ட் புரிஞ்சு வச்சுக்கல. நீங்கள் சீப் லேபர் மேலே ஓவர் டிபெண்ட் ஆகிறது, ஓவர் லேன்ஸ் ஆகிறது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐடி செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், ஸோ மல்டிபிள் செக்டர்ஸும் பாதிப்பு ஏற்படும். ஸோ லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், லோ சேலரி, இது ஒரு பக்கம் கம்பெனிக்கு ஹியூஜ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20 ஃபேக்டரிஸோட கேபிட்டலிஸ்டோட ப்ராஃபிட் 31%, 2021-22 46% ப்ராஃபிட் வந்து ஸ்கை ராக்கெட்டிங். அப்போ இந்த கண்டெக்ஸ்ட்ல லிங்க் பண்ணி பாருங்க, இந்தியாவில் ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்னும் அதிகமாக்கணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுல, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசினாங்களே, அதோட மெயின் இன்டென்ஷன் இதுவாக இருக்கலாம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட மெயின் நோக்கம் என்ன? இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பத்தல. இப்போ அடுத்த கொஸ்டின் வரலாம், இந்தியாவில் லேபர் லாஸ் இல்லையா, எப்படி இவ்வளோ கம்மியாக காசு கொடுக்க ட்ரை பண்ணும்? ஸோ இந்தியாவோட லேபர் லாஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எல்லா கம்பெனிஸ் மஸ்ட் மூவ் ஃப்ரம் ஆர்கனைஸ்ல இருந்து அன்ஆர்கனைஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான குட்டி ஒர்க்ஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய ஒர்க்ஸை ஆர்கனைஸ்ல இருந்து அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஃபார்மல் லேபர்ஸ். ஏன்னா பெரிய கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரி, லா சப்போர்ட் பண்ணணும், ஃபார்மல் வந்துடுவாங்க. அப்போ இங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பண்ணிடலாம், மாற்றிடலாம், இன்ஃபார்மல் லேபருக்கு மாற்றிடலாம். அதாவது நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற குரூப் ஆஃப் லேபர்ஸ் இருப்பாங்களே, பிரிச்சுட்டு சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பி வச்சிடலாம். அப்போ சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் என்ன பண்ண தேவையில்ல, லேபர் லாஸை ஃபாலோ பண்ண தேவையில்ல, சேலரி ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஒர்க்கிங் டே ஃபாலோ பண்ண தேவையில்ல. அப்போ ஆர்கனைஸ் செக்டர் அன்ஆர்கனைஸ்ட் மாறும்போது, ஃபார்மல் லேபர் இன்ஃபார்மலாக மாறும்போது என்ன ஆகும்? லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், கம்மி சேலரி, மோர் ப்ராஃபிட். ஆக்சுவலாக இப்போ சொன்னது வந்து டெரிவேஷன் கிடையாதுங்க, ரியல் ஃபேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஃபோர்ஸ் லேபர் 70% working in small unregistered enterprises, which means unregulated wages and unregulated labor condition. உங்களுக்கு புரியுதுல? எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க? சின்ன ஒர்க்ஸை, நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க? அவுட் சோர்சிங் பண்ணி எல்லா லேபர்ஸையும் இன்ஃபார்மல் வச்சிருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டாப் இண்டஸ்ட்ரீஸ் வேர் அவாய்டிங் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டைரக்ட்லி வித் லேபர்ஸ். அவங்களுக்கு பொருள் வந்துடும், பட் என்ன தேவையில்லை? லேபருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை. தேர் ஆர் ஒர்க்கிங் இன் தி லோவர் செக்டார்ஸ், இல்லை எம்எஸ்எம்இஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட், இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிறதுக்கான மெயின் ரீசன், ரெண்டாவது மெயின் ரீசன் இதுதான். டாப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அது சப்ளை பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்களே, எம்எஸ்எம்இஸ், ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியாவில் ஃபேராக இல்லை. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜப்பான் மாடல் ஆஃப் க்ரோத்தை கம்பேர் பண்ணலாம். ஸோ ஜப்பானில் ஒரு லார்ஜ் ஃபர்ம் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு லார்ஜ் கம்பெனி, அவங்களுக்கும் உங்களை சப்ளை பண்ணுற ஸ்மால் ஃபர்ம்ஸ், தே ஹேவ் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். அதாவது
இந்த டாப் இண்டஸ்ட்ரியோட ஒரு பொருள் வந்து குளோபல் லெவலில் டாப் குவாலிட்டின்னு பேர் வாங்கணும்னா யார் முக்கியம்? சப்ளை பண்ணுற இந்த கம்பெனிஸ் முக்கியம். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணும்? இந்த ஒவ்வொரு ஸ்மால் கம்பெனிஸையும் பெருசாக்கிறதுக்கு இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணும். அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, இவங்க எல்லாரும் நல்ல குவாலிட்டி உற்பத்தி பண்ணி தரதுக்கு நல்ல விலை தராங்க, ஃபேர் ப்ரைஸிங். ஸோ ஒவ்வொரு குட்டி கம்பெனிஸையும் இன்னோவேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேர் ப்ரைஸும் தராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆகும், சப்ளை நல்லா வருது. மியூச்சுவல் பெனிஃபிஷியல் மாடல். பட் இந்தியாவில் பிக் ஃபர்ம்ஸோட ஜென்ரல் டெம்ப்ளேட் இன் இந்தியா மாதம் இந்த குட்டி குட்டி கம்பெனிஸ்க்கு தர வேண்டிய காசு இருக்குல்ல, டிலேடு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். இப்போ மாதம் உனக்கு வந்து இன்னும் காசே வரலன்னா நீ என்ன பண்ணுவ? ஓகே, அடுத்த மாதம் இந்த கம்பெனி தரும், அதுக்கு என்ன பண்ணலாம்? கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ உனக்கு ஃபண்ட் என்ன பண்ணல, கரெக்டான டைமில் கிடைக்கல. அடுத்து ஒரு நீ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாலுமே இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது? உன் பொருளுக்கான ஃபேர் ப்ரைஸ் தர மாட்டேங்குது. அப்போ நல்ல வேலை நீ தரலனா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் என்ன கிடைக்காது, லேபரோட சேலரி என்னாகும்? கட் ஆகும். ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான முக்கியமான ஒர்க் என்ன பண்ணியாச்சு? அவுட் சோர்சிங் பண்ணி லேபர்ஸை இன்ஃபார்மல் ஆக்கியாச்சு. அதையும் தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண வராங்கன்னா அந்த ஒர்க்கிங் பண்ணுறதுல 56% பாதிக்கு பாதி பேர் கான்ட்ராக்ட் லேபர்ஸ். ஸோ கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு லேபர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. தே ஆர் பெய்டு லோவர் வேஜஸ். மோஸ்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யார்? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, பார்கெனிங் பவர் இருக்காது, சோஷியல் ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்காது. திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஒரு கண்ட்ரி தன்னோட லேபர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வில் நெவர் பில்ட் எ ஸ்ட்ராங் எக்கனாமி. ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கு தேவையானது எஃபெக்டிவ் லேபர். எஃபெக்டிவ் லேபருக்கு தேவையானது ஃபேர் வேஜஸ் ப்ளஸ் குட் லேபர் கண்டிஷன்.